அந்த மார்பிசனோட கண்டிஷன் என்ன எப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். சரியாம்மா? இப்போ எடுக்க வந்து மார்பிசன் என்னென்ன டைப் ஆஃப் மார்பிஸ் இருக்குது, எப்படி வந்து நம்ம இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ மார்பிஸோட கண்டிஷன் வந்து நம்மளோட மேப்பிங் என்னது? மார்பிஸோட கண்டிஷன் எஃப் சச் தட் S2T is homomorphism. Is homomorphism. Homomorphism. இருக்கும். அப்படி இருந்ததுன்னா சரிங்களா, மேபி செமி குரூப்பாக இருந்தால் செமி குரூப் இருக்கும், மோனாய்டாக இருந்தால் மோனாய்டாக இருக்கும், அதர்வைஸ் என்னவா இருக்கும், குரூப்பாக இருந்தால் குரூப்பாக இருக்கும். இது என்ன கொடுக்குறாங்கன்னா அதுக்கு உண்டான டெபினிஷன் இங்கே மாறும். சரிங்களா? சரி, அப்படி இருக்கும்போது இங்கே என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோனோமார்பிசம். ஃபர்ஸ்ட் டெபினிஷன் பேர் என்னது? மோனோமார்பிசம். மோனோமார்பிசம்னா இந்த எஃப் சொல்றாங்கல்ல, எஃப் பிளஸ் தட் S2Tன்னு, அந்த S2Tல இந்த மேப்பிங் எப்படி இருக்குன்னா ஆன் டூ மேப்பிங் இருக்காது, ஒன் ஒன் மேப்பிங் இருக்கு. சரிங்களா? இது பேர் என்னது? மோனோமார்பிசம். மோனோனா ஒன்றுக்கு ஒன்று, மோனோனா தெரியும், ஒன்றுக்கு ஒன்று இருக்கு தெரியும், மோனோனா ஒன்று தான் மீனிங் நார்மலா. அப்போ என்னாகும்? ஒன் டு ஒன் மார்க். சரிங்களா? மோனோமார்பிசம் இருந்தது. இந்த மேப்பிங் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மோனோனா ஒன் டு ஒன் நான் வச்சுக்கேன், மோனோனா ஒன்று தெரியும், அப்போ ஒன் டு ஒன் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒன் டு ஒன்னா இருந்ததுன்னா மேப்பிங் வந்து ஒன் டு ஒன் மேப்பிங்காக இருந்தால் இஸ் கால்ட் எ மோனோமார்பிசம். அதே மேப்பிங், சேம் மேப்பிங் ஆன் டு மட்டும் இருந்ததுன்னா தட் மீன்ஸ் எஃப் இஸ் எ ஹோமோமார்பிசம். நீங்கள் ஜென்ரலாக என்ன சொல்லிட்டேன்? எஃப் இஸ் எ ஹோமோமார்பிசம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். அண்ட் ஆல்சோ அந்த எஃப்ங்கிறது என்னவா இருக்கணும்? ஹோமோமார்பிசம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆன் டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரிங்களா? அந்த மேப் வந்து ஆன் டு கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை இருந்தால் அதனோட நேம் என்ன? எபிக் மார்பிசம். எபிக் மார்பிசம். அடுத்த நேம் எபிக் மார்பிசம் முடிக்க முடியும். ஐசோமார்பிசம். ஐசோமார்பிசம்னா இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஐசோமார்பிசம் அப்படின்னு மீனிங்ல எபிமார்பிசமா இருக்கும், மோனோமார்பிசமா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹோமோமார்பிசம் ஜென்ரலா வரும். சரிங்களா? அப்போ மீனிங் என்ன? டெபினிஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா எஃப் சச் தட் S2T இங்க என்ன இருக்கும்? ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. அப்போ ரெண்டுமே என்னன்னு கண்டிப்பா ஒன் ஒன்னாவும் இருக்கும் அண்டு ஆன் டூ மேப்பிங்காகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னது? எப்போ வந்து ஹோமோமார்பிசம் ஜென்ரல், எப்போ வந்து ஹோமோமார்பிசம் ஜென்ரல், ஹோமோமார்பிசம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் ஒன் அண்ட் ஆன் டூனா அதுக்கு பேர் என்னது? ஐசோமார்பிசம். அதோட நேம் என்னது? ஐசோமார்பிசம். ஸோ அடுத்த மார்பிசம் என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோமார்பிசம் அண்ட் எண்டோமார்பிசம். ஸோ எண்டோமார்பிசம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லா பார்த்துங்க. எண்டோமார்பிசம் ஸோ எண்டோமார்பிசம் என்ன சொல்றாங்கன்னா மேப்பிங் இட் செல்ஃப் ஆன் இன்டூ கண்டிஷன். சரிங்களா? எண்டோமார்பிசமோட டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா எஃப் சச் தட் எஃப் வந்து ஹோமோமார்பிசமா இருக்கும் அண்ட் மேப்பிங் S2ST இல்லாமல் S2S இருக்கும். S2S இருக்கும். அண்ட் ஆல்சோ என்ன சொல்றாங்க? மேப் வந்து இன்டூ மேப்பிங் இருக்கும், நாட் ஃபார் ஆன் டு மேப்பிங். எண்டோமார்பிசம்னா ரெண்டுமே டொமைன் செட்டு கோடமைன் செட்டு சேம். இங்க பாருங்க, இது ரெண்டு டிஃபரெண்ட். இங்க எஸ்ங்கிறது இங்க டீங்கிறது ரெண்டு டிஃபரெண்ட் செமி குரூப்போ இல்லை செமி மோனாய்டோ இல்லை குரூப்போ வரும். சரிங்களா? இங்க வந்து செமி குரூப்போ இல்லை மோனாய்டோ வரும். ரெண்டு டிஃபரெண்ட் டைப். பட் இங்க என்ன சொல்றாங்க? ரெண்டுமே சேமா அப்படிங்கிறாங்க. அதர்வைஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் டீங்கிறாங்க. எஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் டீங்கிறாங்க. இங்க டி இருக்குது, அந்த டீங்கிறாங்க. அப்ப என்னது? மேப்பிங் இட் செல்ஃப் இன்டூ மேப்பிங் வந்தா எண்டோமார்பிசம் with respect to homomorphism. So next one automorphism. Automorphism. So automorphism definition என்ன சொல்றாங்கன்னா F such that S2S, okay, S2S மேப்பிங் என்னவா இருக்கும்? ஒன் ஒன் மேப்பிங்கா இருக்கும் அண்ட் ஆல்சோ ஆன் டூ மேப்பிங்கா இருக்கும். பட் டொமைன் அண்ட் கோடொமைன் செட் ரெண்டு சேம். டொமைனோட வேல்யூ கோடொமைனோட வேல்யூ ரெண்டு வேல்யூ சேம். அப்போ மீனிங் என்ன? இது ஐசோமார்பிசம் தான். ஐசோமார்பிசம்னா ரெண்டு டிஃபரெண்டா இருக்கும். பட் ஆட்டோமார்பிசம் என்னது? டொமைன் செட்டும் கோடொமைன் செட்டும் சேம் ஆகும். சரிங்களா? ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ்னா தட் இஸ் கால்ட் எ ஆட்டோமார்பிசம். இந்த செட் வந்து எஸ் வந்து செமி குரூப்பா இல்ல மோனாய்டா இல்ல குரூப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி அதோட நேம் ஆட்டோமார்பிசம் மோனாய்டு, ஆட்டோமார்பிசம் செமி குரூப், ஆட்டோமார்பிசம் குரூப், அந்த மாதிரி கேஸுக்கு ரெண்டாகும். சரிங்களா?